அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அஜ்மானிலிருந்து இக்கா வரும் நாள் இன்று. முன்பு 3 மாதங்களுக்கு ஒரு முறை விடுப்பு கிடைத்தாலும் 3 மாதங்கள் செல்வது 3 வருடங்கள் கழிவது போல் தோன்றும். விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்தில் இங்கு நேரடியாக வருவதாக இக்கா சொன்னதால் காலையிலிருந்து நானும் குழந்தைகளும் இக்காவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தொலைவில் ஒரு கார் வருவதை பார்த்து அது இக்காவாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது இக்கா இல்லை. ஒருவனை நினைத்தால் வருவது எல்லாம் அவனாகவே தோன்றும் என்று கவிஞர் பாடியது எவ்வளவு உண்மை. சிறிது நேரம் கழித்து இக்கா அம்பாசிடர் காரில் வந்தார். இக்கா காரின் மேல் இருந்த பெட்டிகளை இறக்கினார். உப்பாச்சி, நான் கடிதத்தில் எழுதிய மிட்டாயை கொண்டு வந்தீர்களா என்று இளைய மகள் ஷமீராவின் கேள்விக்கு என்று இக்கா பதில் சொன்னார். காலை 8 மணி ஆகிவிட்டது. தோசையும் தேநீரும் இக்காவுக்கு கொடுத்தேன். பயண களைப்பு இருப்பதால் உறங்குவதாக சொல்லி இக்கா உறங்க போனார். குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கு சென்றனர். 1 மணி நேரம் கழித்து இக்கா எழுந்து வந்தார். இக்காவுக்கு பிடித்த காயல் மீன் கறி செய்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து விலை உயர்ந்த பென்ஸ் காரில் சிலர் வந்தனர். ஜப்பார், நாங்கள் ஒரு யதீம்கானா அனாதை இல்லம் பிரிவுக்காக வந்திருக்கிறோம். யதீம்களுக்கு உதவினால் கிடைக்கும் புண்ணியம் உங்களுக்கு தெரியுமல்லவா என்று வந்தவர்கள் கூறினர். அவர்கள் அனாதை இல்லத்திற்கு நிதி திரட்ட வந்தவர்களாம். உஸ்தாதே, இந்த லட்சக்கணக்கில் விலையுள்ள கார் யாருடையது என்று இக்கா கேட்டார். அது ஷைகுன் உஸ்தாதுடையது என்று ஒரு உஸ்தாது அங்கிருந்த ஒரு பெரிய உஸ்தாதை சுட்டிக்காட்டி சொன்னார். இந்த காரை சொந்த பணம் கொடுத்து வாங்கியதா என்று இக்கா மீண்டும் கேட்டார். அந்த கேள்வி அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது அவர்களின் முகபாவனையில் தெரிந்தது. இருந்தாலும் இதையெல்லாம் சொந்தமாக வாங்க எங்களிடம் எங்கே பணம்? இது வேறு வகையில் கிடைத்தது என்று மறைமுகமாக பதில் வந்தது. நான் உள்ளே சென்றேன். சிறிது நேரம் கழித்து இக்கா என்னை அழைத்தார். நான் சென்றபோது அங்கு உஸ்தாதுகள் யாரும் இல்லை. இக்காவிடம் நான் ஒன்றும் கேட்கவில்லை. புசித்த பிறகு சிறிது உறங்கும் பழக்கம் இக்காவுக்கு உண்டு. அது எல்லா பாரசீகர்களுக்கும் உள்ள பழக்கம் என்று இக்கா சொல்வார். ஒரு வார விடுப்புக்கு வந்தவர்தானே, இருந்தாலும் நான் சொன்னேன், இக்கா, உங்களுடன் மதரசாவிலும் பள்ளியிலும் படித்த நாசர் மக்காவில் இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நாசரின் உம்மா நிறைய சோறு தந்திருக்கிறார். எப்படியாவது நாம் நாசரின் வீட்டுக்கு போக வேண்டும். அந்த உம்மாவை ஒருமுறை பார்க்க வேண்டும். இப்போதே போகலாம் என்று இக்கா பதிலளித்தார். இப்போது உறங்க வேண்டாமா என்று நான் கேட்டேன். வேண்டாம், அங்கு செல்வதே முக்கியம் என்று இக்கா கூறினார். சிறிது மிட்டாய், உடைகள், அத்தர்கள் ஆகியவற்றை ஒரு கிட்டில் வை. நீ விரைவாக தயாராகு என்று இக்கா சொன்னார். நான் விரைவாக தயாரானேன். மதியம் உறங்காமல் கார் ஓட்டினால் பிரச்சனையாகாதா என்று இக்காவின் மதிய உறக்க பழக்கத்தை அறிந்து கேட்டேன். என் சாரா, நீ முதலில் காரில் ஏறு என்று இக்கா சொன்னார். இக்காவுக்கு வாயில் கோபம் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு உண்டு. ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார். நாசரின் உம்மாவை பார்த்தவுடன் அவர் அழ ஆரம்பித்தார். ஒருவேளை தன் மகனை நினைத்திருக்கலாம். இக்கா கொண்டு வந்த பொருட்களை நான் அவரிடம் கொடுத்தேன். அவர் அதை வாங்கிய பிறகு என்னிடம் தனியாக ஒரு விஷயம் சொன்னார். மோளே, ஒரு தவறும் நினைக்காதே. மற்றவர்கள் முன் கையேந்தி யாசிக்க வேண்டிய நிலை வருத்த வேண்டாமே என்று எப்போதும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். நீ தந்த இந்த பொருட்களை எங்கே விற்றால் உணவுக்கு பொருட்கள் கிடைக்கும்? இங்கு 3 வேளையும் கஞ்சிதான். என்னையும் நாசரின் மனைவியையும் விடு, நாங்கள் முண்டை இறுக்கி எடுத்து சாப்பிட்டு விடுவோம். ஆனால் நாசரின் 6 வயது மகளை பற்றி நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்கிறது. இன்று வறுத்து சாப்பிட ஏதுமில்லாமல் என் மகள் கஞ்சி குடித்து சென்றாள். பின்னர் அந்த உம்மாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. அழுதபடியே தொடர்ந்தார். மோளே, விஷம் வாங்கி வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்று தோன்றியது. ஆனால் அப்படி செய்தால் நரகம்தானே கிடைக்கும் என்று நினைத்து அந்த உம்மாவின் வார்த்தைகள் தடைப்பட்டன. நான் அந்த உம்மாவை கட்டிப்பிடித்து அழுதேன். சிறிது நேரம் கழித்து இக்காவிடம் சென்றேன். இக்கா, வெளியே சென்று சில பொருட்கள் வாங்கலாம் என்றேன். பொருட்களை டவுனிலிருந்து வாங்கினால் போதாதா என்று இக்கா கேட்டார். அதில்லை, வேறு ஒரு விஷயம் இருக்கிறது. இக்கா, வாருங்கள் என்று மீண்டும் சொன்னேன். அவர்களிடம் விடைபெற வேண்டாமா என்றார் இக்கா.
நாம் போயிட்டு மீண்டும் இங்கு திரும்பி வருவோம் என்றேன். இக்கா பின்னர் ஒன்றும் பேசவில்லை. நாங்கள் அருகில் உள்ள கடைக்கு சென்று நிறைய மளிகை பொருட்கள், கோழி, பழங்கள் ஆகியவற்றை வாங்கி மீண்டும் நாசரின் வீட்டுக்கு சென்றோம். அவற்றை அவர்களிடம் கொடுத்தபோது அவர்களின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீரை எங்களால் பார்க்க முடிந்தது. சிறிது நேரம் கழித்து பள்ளி முடிந்து நாசரின் மகள் வந்தாள். இக்கா அந்த குழந்தையை அருகில் அழைத்தார். அவள் தயங்கினாள். நான் அவளை எடுத்து இக்காவிடம் கொண்டு சென்று, மோளே, இது உன் மாமா என்று சொன்னேன். அதை கேட்டவுடன் அவள் இக்காவிடம் சென்றாள். இக்கா அவளை மடியில் உட்கார வைத்தார். மாமா பாரசீகரா என்று அவள் கேட்டாள். அதே மோளே, உனக்கு எப்படி தெரிந்தது என்று இக்கா கேட்டார். என் உப்பா பாரசீகத்தில் இருந்து வரும்போது இப்படி நல்ல அத்தரின் மனம் இருக்கும் என்று அவள் சொன்னாள். சிறிது நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். மாமா, என் உப்பா ஏன் வரல? உப்பா எனக்கு உடுப்பு வாங்கி தருவதாக சொல்லி போனாரு. உப்பாவை பார்த்தா சின்னுமோள் பிணங்கியதாக சொல்லணும். மனதில் ஒரு வலியோடு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில்தான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தோன்றும் தருணங்கள் இவை. நான் அடுக்களைக்கு சென்று உணவு தயாரிக்க உதவினேன். நானே சின்னுமோளுக்கும் உம்மாவுக்கும் உணவு பரிமாறினேன். உணவு உண்ணும்போது உம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தட்டில் விழுந்தது. மோளே, இரவில் வெளியில் ஏதேனும் சத்தம் கேட்டால் மிகவும் பயமாக இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாத நோயாளியான கணவர், மகன் இருந்தால் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போது நல்ல தைரியமாக இருக்கிறது என்று உம்மா சொன்னார். பின்னர், மோளே, ஜப்பாரை அழை என்று உம்மா கூறினார். இக்கா உம்மாவின் அருகில் சென்று உட்கார்ந்தார். இருவரும் கட்டிப்பிடித்து நெடுநேரம் அழுதனர். இதை பார்த்து என் கண்களும் கலங்கின. உம்மா, இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு செல்வமும் ஆரோக்கியமும் உள்ள காலம் வரை உம்மாவின் மற்றும் இந்த குடும்பத்தின் எந்த பிரச்சனையையும் நான் பார்த்து கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் என்று இக்கா சொன்னார். உம்மாச்சி, இந்த ஆப்பிளுக்கு என்ன ருசி? ஒரு நாள் வகுப்பில் ருக்கியா ஆப்பிள் கொண்டு வந்து சாப்பிடுவதை பார்த்தபோது எனக்கு பெரிய ஆசையாக இருந்தது. அவளிடம் கேட்டும் அவள் தரவில்லை. இந்த மாமா நல்ல மாமா என்று சின்னுவின் வார்த்தைகள் மனதை உறுத்தின. சிறிது நேரம் கழித்து பின்னர் வருவதாக சொல்லி நாங்கள் புறப்பட்டோம். சிறிது தூரம் கார் ஓட்டிய பிறகு இக்கா என்னிடம், அந்த உம்மா என்ன சொன்னார் என்று கேட்டார். நான் அதை சொன்னபோது இக்கா காரை ஓரமாக நிறுத்தி ஸ்டியரிங் வீலில் தலை வைத்து அழ ஆரம்பித்தார். என் ரப்பே, நான் என்ன கேட்கிறேன்? இந்த உலகில் இப்படியும் துயரப்படும் மனிதர்கள் இருக்கிறார்களா? என்னால் நினைக்கவே முடியவில்லை என்று இக்கா சொன்னார். இக்கா, கவலைப்பட வேண்டாம், இனி நாம் அவர்களுக்கு உதவலாமே என்றேன். இக்கா முகத்தை உயர்த்தி என்னை பார்த்தார். நீயும் அழுகிறாய் என்றார். அது உண்மையாக இருந்தது. நானும் அழுது கொண்டிருந்தேன். அப்போதும் காரில் உள்ள ஸ்டீரியோவில் எதி மின்னத்தானி ஏகிக் கொண்ட தாழம் என்ற மாப்பிளப்பாட்டு ஒலித்து கொண்டிருந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவரையும் திடீர் விபத்து மரணங்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் காத்து ரட்சிக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.